வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஏன் ஏன் யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பேசுங்க. அபி, நான் உன்கிட்ட தான் அபி பேசிட்டு இருக்கேன், காத்துக்கிட்ட பேசல. என்ன விஷயம் சொல்லு. எனக்கு சில விளக்கங்கள் வேணும். என்ன விளக்கம் வேணும் சொல்லு. அபி, ஏன் நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? நான் என்ன தப்பு பண்ணினேன்? Why you so indifferent to me? எனக்கு புரியல. ஆதி பண்ற தப்புக்கெல்லாம் நான் எப்படி அபி பொறுப்பாக்க முடியும்? ஏன் இந்த விஷயத்துல எல்லாரும் என்னையும் அதை இணைச்சு வச்சு பாக்குறீங்க? கோர்ட்ல நம்ம கேஸ் ஜெயிச்சிருக்கு. அந்த தகவலை கூட என்கிட்ட யாருமே சொல்லல. ஏன் திட்டம் போட்டு எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்க பாக்குறீங்களா? Tell me அபி. யாரும் யாரையும் ஒதுக்கணும்னு நினைக்கிறது இல்ல உஷா. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சிலரை நெருங்க வைக்கிற மாதிரி சிலரை விலகவும் வைக்குது. ஓஹோ, தத்துவமா பேசி எனக்கு புரிய வைக்க பாக்குறியா? புரியுது அபி, எனக்கு நல்லாவே புரியுது. சந்தர்ப்ப சூழ்நிலை என் ஆதியோட நெருங்க வைக்குது, உங்க எல்லாரையும் விலகு வைக்குது இல்ல? ஏன் அபி, ஆதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு நான் எதிரி ஆயிடுவேனா? அப்படித்தானே நீ நினைக்கிற? சொல்லு அபி. சரி, உனக்கு மகாபாரதம் தெரியுமா உஷா? அர்ஜுனனுக்கு துரோணரும் பீஷ்மரும் விரோதிங்க கிடையாது. அவங்க மேல அர்ஜுனனுக்கு அளவுக்கு மீறி மரியாதை இருந்தது. இருந்தாலும் அவங்க கூட அர்ஜுனன் சண்டை போட்டாரு. ஏன்னா அவங்க துரியோதனன் பக்கம் இருந்தாங்க. அதானே புராண கதையெல்லாம் உதாரணமா சொல்லி திரும்ப அதே விஷயத்துக்கு தானே வர. ஆதி உனக்கு எதிரி, அதனால நான் ஆதி கூட இருந்தா நானும் உனக்கு எதிரின்னு தானே சொல்றேன். உஷா, நான் எப்பவுமே ஆதியை எதிரியா நினைச்சதே கிடையாது. ஆனா ஆதி இந்த கம்பெனியை அழிக்கணும்னு பாக்குறான். இந்த கம்பெனியை அவங்கிட்ட இருந்து காப்பாத்தணும். அத புரிஞ்சுக்கோ. மறுபடியும் அதே விஷயத்துக்கு தானே வர. நான் இங்க இருக்கிறது உனக்கு இடைஞ்சலா இருக்கு, அதனால என்ன ஒதுக்கிட்டேன்னு சொல்ற, அப்படிதானே? உஷா ப்ளீஸ், நீ இதை எப்படி வேணாலும் எடுத்துக்க. அது உன்னோட சுதந்திரம், உன்னோட இஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்க உஷா, உன்னோட வாழ்க்கை உனக்கு ரொம்ப முக்கியம். அதை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. இது பாரு, நீ யாருக்காகவும் கவலைப்பட கூடாது. நீ நல்லபடியா உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. என்ன அபி, ஓ வாழ்க்கை ஓ இஷ்டம் ஓ சுதந்திரம்னு அப்ப நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது ஒண்ணு இருக்கா இல்லையா? கடைசியா என்ன சொல்ல வர? என்ன ஒதுங்கிடுன்னு சொல்ற, அப்படிதானே? உன்னை ஒதுங்கிடுன்னு சொல்லல உஷா, நீ புரிஞ்சுக்கோ. நான் சொல்றேன் போச்சு அபி, வேண்டாம். நீ சொல்ற மாதிரி அவங்க உங்க வாழ்க்கை அவங்க உங்க சுதந்திரம், அவ்வளவுதானே? குட் பை அபி. என்னம்மா இது உங்க ரெண்டு பேருக்கு இடையில? இது தேவைதானா? நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப உயர்வானது, அதை யாராலையும் மறக்க முடியாது. ஆனா நம்ம ஒவ்வொரு கட்டத்திலயும் வளர்றோம், மாறுறோம். இப்ப உஷா தோழிங்கிற ஸ்தானத்துல இருந்து அவ ஒரு மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு போறா. அதுக்கு அவ தயாராகணும். அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற எந்த விஷயத்தையும் நாம விலக்கிடணும். ஏன் மறக்க கூட செய்யணும். அதுக்கு இல்லம்மா, உஷாவுக்கும் உனக்கும் இருக்கிற பந்தத்தை அது எப்படிமா? சார், அதனாலதான் சொல்றேன். உஷாவை ஆதிக்கு பிடிச்சிருக்கு, அவன் குடும்பத்துக்கும் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி உஷாவுக்கு ஆதிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கணவன் மனைவியா வாழணும். அந்த உறவுக்கு நடுவுல என் நட்பு சுவர் மாதிரி இருக்க கூடாது. அதை நான் விளக்கணும். அபி, அதுக்காக உனக்கும் உஷாவுக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு இல்ல நான் சொல்லலையே. அது எதுவா இருந்தாலும் இரண்டாம் பட்சமா தான் இருக்கணும்னு சொல்றேன். சார், நான் குடும்ப வாழ்க்கையில தோத்துட்டேன் சார். பல காரணங்களால தோத்துட்டேன். ஆனா உஷா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஆதிக்கும் உஷாவுக்கும் நடுவுல வர சச்சரவுக்கு நானும் என்னோட நட்பு காரணமா இருக்க கூடாது. அவளோட எதிர்காலத்தையும் சந்தோஷத்தையும் என்னோட நட்பு டிஸ்டர்ப் பண்ணுன்னா அந்த மாதிரி நட்பை முடிவா நான் ஒதுக்குறது தான் நல்லது. என்ன அபிமா, முடிவே கிடுவே அப்படின்னு? ஆமா சார், நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். சார், நான் ஜெயில இருந்ததுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அங்க நான் பட்ட வேதனை யாருக்கும் தெரியாது. அங்கதான் நான் எல்லாத்தையுமே யோசனை பண்ணேன் சார். சில முடிவுகளை நான் அங்கதான் எடுத்தேன் சார். உஷா பாவம், அவ ஒரு குழந்தை மாதிரி பேசுறா. நம்மளையும்
அதையும் ஒன்னா போட்டு குழப்பிக்கிறா. அவகிட்ட நான் இப்படிதான் பேசி ஆகணும். இப்ப உஷா கிட்ட என்ன சார் இல்ல, அவளுக்கு அவங்க அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க. இப்ப அவ என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஆபீஸ் கூட தனியா வேணும்னு கேட்டா போட்டு கொடுத்துருவாங்க. இதுக்கு மேல ஆதியும் இருக்கான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் சார். இது நல்லபடியா நடந்தா அவங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு நான் தடையா இருக்க கூடாது. அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்மா, அது எனக்கு புரியுது. ஆனா இத உஷா தப்பா புரிஞ்சுக்கிட்டா? புரிஞ்சுக்கிட்டோம். அதனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. எனக்கு அவளோட சந்தோஷமும் எதிர்காலமும் தான் முக்கியம் கிருஷ்ணன் சார். என்னோட நட்பு தான் முக்கியம்னு அவளை நான் ஏன் கூட வச்சுக்கிட்டா அது என்னோட சுயநலம் ஆயிடும். அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் கிருஷ்ணன் சார். அவ சந்தோஷமா இருக்கணும், அவ நல்லபடியா வாழணும். அது எனக்கு போதும். அதுக்கு என்னோட நட்பு இடைஞ்சலா இருக்க கூடாது. ஏன்னா நான் அவளை உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருக்கேன். அவள் நல்லா இருக்கணும். அத்தை, அத்தை எங்க இருக்கீங்க? அத்தை, இப்ப என்னத்துக்குமா அத்தை அத்தைன்னு கிளவி ஏலம் போடுற? என்ன விஷயம்? உள்ள சாப்பாடு இல்ல. இதுக்குதானா? சாப்பாடு இருக்காது, சமைச்சாதானே இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து இனிமே என்னால் சமைக்க முடியாது. உனக்கு சாப்பாடு வேணும்னா நீயே சமைச்சுக்கோ. என்ன லுக்குற? எல்லாருக்கும் வடிச்சு கொட்டுறதுக்கு நான் என்ன சமையக்காரியா? நான் என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கு மட்டும் தான் சமைச்சு போடுவேன். வேணும்னா என் புருஷனை பெத்த பாவத்துக்காக போனா போதுன்னு இந்த கிழவனுக்கும் அந்த கிழவிக்கும் ஆக்கி போடுவேன். அவ்வளவுதான் என்னால முடியும். உனக்கும் உன் புருஷனுக்கும் சாப்பாடு வேணும்னா நீ தான் சமைச்சுக்கணும், புரியுதா? என்னம்மா திடீர்னு இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? என்னங்க நீங்க சும்மா இருங்க. அவ சொல்றதுல நியாயம் இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எல்லாருக்கும் சமைச்சு போட்டு அவசரமாப்படுவா? ஆத்தாடி, இன்னைக்குதான் உங்க வாயில இருந்து நியாயமான வார்த்தை பேசிருக்கீங்க. இப்பதான் முதல்ல என் பக்கத்து நியாயத்தை நீங்க பேசிருக்கீங்க. ஆமா, எல்லாருக்கும் வடிச்சு கூட தான் இந்த வீட்டுக்கு என்ன மருமகளா கூட்டிட்டு வந்தீங்களா? கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் தான் சமைச்சு போடுறேன். என் புருஷன் தான் காசு கொடுத்துட்டு இருக்காரு. கூத்து இல்ல இது? இதுல என்னமா கூத்து இருக்கு? பின்ன என்னவா? சம்பாரிச்சு போடுறது என் புருஷன், சமைச்சு போடுறது நானு. அதை தின்னுட்டு பவுடர் போட்டு திரியறது மத்தவங்களா? இந்த பாருங்க மாமா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. அதுக்கும் நான் 4 காசு சேர்த்து வைக்கணும். மத்தவங்கள பத்தி அக்கறை படுறதுக்குலாம் எங்களால முடியாது. யார் யாருக்கு பசிக்குதோ அவங்கவுங்க சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஆர்த்தி, நம்ம யாரு கூடயும் போட்டி போட முடியாது. உள்ள போய் நீ சமையல் பண்ணுமா. இல்ல மாமா, எனக்கு டைம் இல்ல. நான் கிளாஸுக்கு போகணும். அப்ப ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். மகாராணி வீட்டு வம்சம். சமைச்சாங்கன்னா மூஞ்சியும் முன்னங்கையும் கருத்து போயிடும். பாத்து மாமா, உங்க மருமக கலரு குறைஞ்சிட போகுது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வேணா பொடிநடியா போய் ஹோட்டல்ல இருந்து இட்லி வாங்கிட்டு வந்து கொடுங்களேன் உங்க படிச்ச மருமகளுக்கு. இந்த பாரு,
நீ ரொம்ப ஓவரா பேசுற. பாவம் ஆர்த்தி, அதுக்குன்னு சரியா சமைக்க தெரியாது. நீ இந்த மாதிரி குத்தி காட்டி பேசாத. ஆமா ஆமா, பச்சை புள்ள பாருங்க, உப்பு எது சர்க்கரை எது சீரகம் எதுன்னு தெரியாது இல்ல. படிச்ச பொண்ணு என்ன தெரியும் அவளுக்கு? வசமா எவனாவது மாட்டினான்னா லவ் பண்ண தெரியும், யாருக்கும் தெரியாம இழுத்துட்டு ஓட தெரியும். கலா, நீங்க வாய மூடுங்க. படிக்காத தற்கூரிங்க வீட்ல இருந்தா அவங்க கிட்ட வேலை வாங்க தெரியும், நல்லா திமிரா பேச தெரியும், தினமும் சிங்காரிச்சிட்டு ஊர் சுத்த தெரியும். வேற என்ன தெரியும் இவளுக்கு? ப்ளீஸ் இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. ம். பாத்தீங்களா அத்தை எப்படி பேசுறாங்கன்னு? அவ என்னமோ மனசு நொந்து பேசுறா. நாம என்ன பண்ண முடியும்? சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. என்னத்த சொல்றீங்க? ஆர்த்தி கவலைப்படாதம்மா, நான் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. என்ன லட்சுமி, நீ எப்படி பேசினா எப்படி? நான் ஒண்ணும் தப்பா சொல்லலைங்க. இத்தனை நாளா அவ சமைச்சு போட்டா, அவ சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. நாம என்ன செய்ய முடியும்? 2 பேரும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க தான், என் மகனுங்களை கட்டிக்கிட்டவங்க தான். இவங்களுக்குள்ள எதுக்கு பாரபட்சம் பாக்குறது? 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான். கலா சொல்றதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன லட்சுமி, அதுக்காக ஒரேடியா அப்படி பேசினா எப்படி? இத பாருங்க மாமா, நான் இப்ப சொல்றேன், இனிமே ஒட்டு மொத்தமா அத்தனை பேருக்கு என்னால சமைச்சு போட முடியாது. அவங்க வயித்துக்கு அவங்க தான் பாத்துக்கணும். இல்லனா தனி கொடுத்ததுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கலா, வேற வழியே இல்ல மாமா, தனி கொடுத்தனா பாத்துக்க வேண்டியதுதான். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அதோட எதிர்காலத்தையும் நான் பார்த்தாக்கணும். என் புருஷன் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கே கொட்டணுமா என்ன? சமைக்கிறதா சமைச்சுக்க சொல்லுங்க, இல்ல தனி கொடுத்ததுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க வழியை அவங்க பாத்துக்கலாம். பார் லட்சுமி, கலா இப்படி பேசிட்டு போறா. நான் என்னங்க பண்றது? அவ பாட்ட அவ பாடிட்டு போறா. இத பாரு ஆர்த்தி, இதுக்கு மேல அவகிட்ட எதுவும் பேச முடியாது. நாங்களே ஓசி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். நீயும் பார்த்து நடந்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மச்சான், மாப்பிள்ள வரான் பாரு. என்னம்மா ராஜேஷ், ரொம்ப டல்லா இருக்க? என்ன பண்றது, 4-5 நாளா தொழில் டல் அடிக்குது. தொழில் டல் அடிச்சா பாக்கெட் டல் அடிக்குது. பாக்கெட் டல் அடிச்சா லைஃபே டல்லா போகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் மச்சான் ஓவரா பிலாசி பிலாம் பேசுற. அதே மாமா கேக்குற, சேட்டுக்கு வட்டி கட்டுறது கூட காசு கலெக்ஷன் ஆகல, வண்டியை தூக்கி போட்டாங்கப்பா. இப்போ வேற இடத்துல வாடகைக்கு வண்டி எடுத்துன்னு ஓட்டுன்னு இருக்கிறேன். வெறுப்பா இருக்குது. உனக்கே மாமா அந்த கவலை? உனக்கு தான் பெரிய இடத்து ஜாயின் கிடைச்சிருக்க. என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. அட நீ நினைச்சா ஆட்டோ என்னப்பா, இம்போர்ட்டட் காரே இழுத்து கொண்டாந்து வீட்டில் நிறுத்தலாம். இம்போர்ட்டட் காரா? என்னடா காலங்காத்தாலே மைக்கா போட்டு வந்துட்டியா? அட இல்லப்பா, நிஜமா தான் சொல்றேன். நீ நினைச்சா புது வண்டியே இறக்கலாம், எங்களுக்கு கூட வாழ வழிகாட்டலாமே. என்னடா குழப்புற? நான் எங்கடா போவேன் இம்போர்ட் கார் வாங்குறதுக்கு? நீ போவேனாப்பா, அதான் உன் பொண்டாட்டி போறல. தினம் அரவிந்த் கூட புது கார்ல அவங்க மனசு வச்சா இறக்கலாம்ப்பா. ஏய், என்னடா சொல்ற நீ? மாமே, உன் ஒய்ஃபு போற கார் வேற, உன் கார் வேறயா? தினம் ஒரு காருப்பா. அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நீயும் கொடுத்து வச்சவன்தான். ஏய் வேணாண்டா, வீணா பேசாத சொல்லிட்டேன் நான். மச்சான், ராஜேஷ்க்கு குழந்தை மனசு, அதான் புரியல. அவனுக்கு விளக்கமா தெளிவா புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. அட புரிஞ்சுதான் என்ன பண்ண போறான்? நம்மள மாதிரி சொன்னா இருந்தா அறுவாள் எடுத்து வெட்டுவான். அவனுக்கு தான் பழக்கமாயிருச்சே. அது சரி, நாம அவனோட நியாயத்தையும் பார்க்கணும்ல. தொழில மூலதனம் போட்டாச்சு, லாபம் பார்க்காம எப்படி? ஏய், எதுடா மூலதனா? தெரியல, உன் ஒய்ஃப் தான். அடி டேய், யார பத்தி என்னடா பேசுற? டேய், டேய், பேசுடா, பேசுடா. டேய், ஒட்டா ஓடுறா. ஏய், நில்லுடா. டேய், நில்லுடா. அவன்கிட்ட போய் ஏறுடா, போடா. ஏய், டேய், நில்லுடா. பொண்டாட்டி ஏய், பேசுடா. பேசுடா. டேய், டேய், வரேன்டா. டேய், யார பத்தி? ஏய், வேடா வேடா. அவன புடா, விடுடா. புடா டேய். புடா. ஏய், விடுடா. டேய், நீ ஆம்பளை இருந்தா அரவிந்த் கூட கார்ல சுத்தறாளே. பொண்டாட்டி அவளோ போய் கேட்டா. சா வச்சிருவேன். ராஜேஷ், இவன் மட்டுமா பேசுறான்? ஊரே பேசுது. உனக்கு என்ன தெரியாத மாதிரி பேசுற? இந்த பார், எவனாவது என் பொண்டாட்டி பத்தி பேசுறீங்க,
கொலையா பண்றேன். ஏய் சும்மா நடிக்காதடா, போய் உன் பொண்டாட்டியை கேளுடா. ஏய். எங்க அடிக்க வேண்டாம், பாடா பா. நீ போடா. ஒரு நாள் வச்சு